எங்களுக்குலாம் தெரிஞ்சது ஒரே தலை தான். இப்போ தான் 2 தலை, ரெட்டை தலை. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது காலிட்ட தானே? இப்போ காளி மாதிரி தான் தெரியும். நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உபேந்திரவாக மாறுவேன். நம்ம ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும் போது எப்படிலாம் நம்ம ஒர்க் பண்ணுவோன்றது எனக்கு தெரியும். அடுத்த படத்தில் நம்ம அதை அடிக்கணுன்ற அந்த ஒரு இவ்வளோ தலைமுறையில் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க. இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த தலைமுறை எப்படின்னா இருக்காங்க? நான் ஏதோ இந்த தலைமுறைன்னா நாங்கள் என்னமோ ஆதி காலத்தில் தலைமுறை மாதிரி சொல்கிறேன். ஒரு தலை ரேசிங்கில் போயிடுச்சு, இன்னொரு தலை பொலிட்டிக்கல் போயிருக்காங்க. உங்களுடைய பார்வையில் எப்படின்னா இருக்குது? ஒரு பெரிய கட்ஸ், 2 பேருக்குமே பெரிய கட்ஸ் தான். இப்போ ஸ்டண்டுனா உங்களோட ரோல் மாடல் யாராவது இருப்பாங்களா? நம்ம ஊரில் விஜயகாந்த் சார் தான் எனக்கு பெரிய ஒரு ஆக்ஷன் அப்படின்னா அவர் தான் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணார். எம்ஜிஆர் சார் ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. அடுத்த ½ hour நம்ம கூட பேச போகிறது யார் தெரியுமா? ஒரு தலையில் 2 தலை. ஹாய்ண்ணா. ஹாய்மா, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்கண்ணா? சூப்பர். நல்லா ட்ராவல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் உங்களை மீட் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் தான் அதை அடிக்கடி பண்ணுறீங்களே, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. கண்டிப்பாண்ணா. எப்படி போயிட்டுருக்குண்ணா? ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸைட்டட். சூப்பர். ரெட்டத்தலை ரிலீஸ் December 25th. ஸோ பிகினிங் வணங்கான், முடிய ரெண்டு ரெட்டத்தலை நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் ஓப்பனிங்கே அதை சொல்லி தான் உங்களை இன்ட்ரோ பண்ணணும்னு நினச்சேன். வருஷம் தொடக்கத்தில் உங்களை மீட் பண்ணேன் வணங்கானில். இன்றைக்கி வருஷத்தோட முடிவில் உங்களை மீட் பண்ணுறேன் ரெட்டத்தலையில். தேங்க்யூ. 2025 எப்படின்னா போச்சு? நல்ல எக்ஸைட்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ், மனசுக்கு க்ளோஸான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதனால் நல்லா பிஸியாக இருந்தது. இந்த ஷூட்டு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் ரெட்டத்தலையோட ட்ராவல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன், ஒரு 4 months பிரேக். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அதனால் கதைகள் கேட்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. ஸோ நைஸ். இந்த கெட்டப்லாம் அடுத்த ஃப்யூச்சர் ஃபிலிம்காகவா உங்களுக்கு பிடிச்ச நாள் வச்சுருக்கீங்களா? இல்லை, நான் சும்மா ஃப்ரீ டைமில் நிறைய கெட்டப் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். சும்மா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது ஒன்றும் கெட்டப் கிடையாது, சும்மா வளர்த்துட்டு இருந்தேன். மேபி அடுத்த படத்துக்கு என்னன்ற போது தென் ஐ வில் ஸ்டார்ட் லுக்கிங் இன் ஃபார். பொதுவாகவே ஹீரோ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் ரசிகர்களும் அதுக்கு மாதிரி மாறிடுவாங்க. பட் நீங்கள் வச்சுருக்கிறத பார்த்து உங்கள் ரசிகர்களும் ஹேர் ஸ்டைல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நைஸ் டு இன்ஸ்பயர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதான் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஒரு ஆக்டராக நம்ம நிறைய பேர் லைக் ஒர்க் அவுட்லேயும் சரி, இல்லை நம்ம பிஹேவியர்ஸ்லையும் சரி இன்ஸ்பயர் பண்ணணும், அட்லீஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நம்மளோட கடமையாகவும் இருக்குது. நான் ஜஸ்ட் லுக்ஸை மட்டும் சொல்லலை, ஜென்ரலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுலையும் ஐ திங்க் அது மற்றவங்க பார்த்து அதில் ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாண்ணா. ஒரு ஹீரோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் பேசினாலே ஒரு மோட்டிவேஷ்னலாக பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிறாங்க. உங்களை யாராவது சொல்லியிருக்காங்களாண்ணா, நீங்கள் பேசின இந்த விஷயத்துலேருந்து நான் ரொம்ப அப்படியே சேஞ்ச் ஆகிட்டேன்? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து தான் சார் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஸ்ட்ரகிள்லாம் ஒன்றுமே இல்லை சார், நாங்கள் அதெல்லாம் பார்த்து இது பண்ணுவோம், யூர் ஸோ இன்ஸ்பைரிங் அப்படின்றாங்க. ஸோ ஆல் தட் இஸ் ரியலி நைஸ் டு ஹியர். அண்ட் அது நடக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளும் அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம விஷயங்களை பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஐ திங்க் இனி வர காலங்களும் அப்படி தான் இருக்கும். சூப்பர்ண்ணா. எங்களுக்குலாம் தெரிஞ்சது ஒரே தலை தான் இது வரைக்கும். இப்போ தான் 2 தலை, ரெட்டை தலை. டைட்டில் கேட்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. படத்தோட கதை சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் இதெல்லாம் தாண்டி டைட்டில் சொல்லியிருப்பாங்களே, அதை சொல்லும்போது அது எப்படின்னு அதை உள்வாங்கிட்டு ஒரு டக்குன்னு சொல்லியிருப்பீங்க, ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துருக்கும்ல, எப்படி இருந்தது? எனக்கு கதை எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், அண்ட் ஒரு தியேட்டர் கோயிங் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்ட். சீன் பை சீன் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட யூஎஸ்பிஏ. அண்ட் அதோட ஃபாஸ்ட் ஸ்பீட் ஸ்க்ரீன் ப்ளே. அண்ட் இதில் 2 கேரக்டர்ஸ், ரெண்டுமே 2 துருவங்கள், வேறு வேறு கேரக்டரைசேஷன் 2 பேருக்குமே.
இப்போ தடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிமிலாரிட்டி இருக்கும், ஏன்னா ட்வின்ஸ். ஸோ என்ன தான் இருந்தாலும் அவங்களோட ஒரு சின்ன கேரக்டரைசேஷன் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒன்றா இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து வேறுன்னும் போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான விஷயங்களும் படத்தில் இருந்துச்சு. ஏன்னா 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிற விஷயங்கள் இருந்தது. அதுதான் அந்த நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. அண்ட் இவ்வளோ 2 ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ். இதுக்கு டைட்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது சும்மா ஒரு டம்மி டைட்டில் ஒன்று வச்சுருந்தாரு. பட் அடுத்த நாள் வந்து, சார் இந்த ரெட்டத்தலை எப்படி சார் இருக்கு? கேட்டோடனே பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சார், செம்மையாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அது அது அந்த அது ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு அந்த கதைக்கு. சார் சூப்பராக இருக்குது சார், ஆனால் கதை டைட்டில் வந்து முருகா சார் வச்சுருக்காரு சார். ஓ அப்படியா அப்படின்னு கொஞ்சம் இதாக இருந்தேன். இல்லை சார் நான் போய் கேட்குறதா இருக்கேன். பிகாஸ் திருக்குமரன் சார் வந்து முருகதாஸ் அசோசியேட்டு. ஆக்சுவலி உங்கள்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு முருகதாஸ் சார்ட்டே போய் சொல்லியிருந்தாரா? அப்புறமா தான் போய் கேட்டிருக்காரு. கேட்ட உடனே அது அவங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம், அவரை வந்து பெருந்தன்மையாக அந்த டைட்டிலில் விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் கதை தெரியும், அவருக்கும் தெரியும். ஸோ அது ஒரு ஆப்டாக இருக்கும் அவரும் நினச்சாரு. அண்ட் தேங்க்ஸ் டு முருகதாஸ் சார் அதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் ஜஸ்டிஃபை, அந்த டைட்டிலுக்கு அந்த படம் கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணும். கண்டிப்பாக. ஒரு டிரெக்டர் நிறைய பேர் உங்களை மீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் பேப்பரில் இருக்கிற ஸ்கிரிப்ட் வேறையாக இருக்கும், அவுட்புட் வர்றது ஒரு மாதிரி இருக்கும். இவர் உங்களை மீட் பண்ணி ஒரு கதை சொன்னார்ல, அந்த கதை எப்படி இருந்தது? அது அவுட்டில் வரும்போது ஒரு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும்ல, அது எப்படி நடந்தது? என்கிட்ட வந்து கதை சொல்லும் போதே வந்து படம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் சொன்னார். ஏன்னா அதுக்கான ரெஃபரன்சஸாக இருக்கட்டும், அதுக்கான அவர் ப்ரிப்பேர் பண்ண விதமாக இருக்கட்டும், அவர் அந்த கலர் பேலட்ஸ்லேருந்து ஷார்ட் டிவிஷன்லேருந்து எனக்கு சொன்னார். ஸோ அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஆன் த ஸ்கிரிப்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. ஒவ்வொரு கேரக்டரும் சும்மா ஏனோதானோன்னு வந்துட்டு போகிற மாதிரி இருக்காது. ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். கதையை நகர்த்துறதுக்கான ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அண்ட் எங்கள் காஸ்டியூம், கலர் பேலட்டாக இருக்கட்டும், எப்படி அவன் டிசைன் பண்ணணும், அது எல்லாமே ரொம்ப கிளியராக ஆன் பேப்பர் வச்சுருந்தார். ஸோ அது படத்தில் எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சுது. அண்ட் நாங்கள் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னே இட் வாஸ் டிஜு எங்களோட கேமரா. அவ்வளோ அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு சீனுக்கும் அந்த மூடுக்கு தகுந்தாப்புல அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், அது டைரக்டரோட இன்புட்டும். பட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கொடுக்கணும்ல, அதுவும் டிஜு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ திங்க் இட் வாஸ் வெரி நைஸ் டு ஒர்க் வித் யங் டீம். ஏன்னா டிஜு வந்து சின்ன பையன் தான், பட் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாப்புல. அண்ட் அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பலம். அண்ட் எடிட்டர் ஆண்டனி சார் இருக்கார். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த கதையை எப்படி மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயம் எடுத்திருப்போம், இது பண்ணியிருப்போம். பட் அளவாக அவர் என்ன பேப்பரில் இருந்தோ அதான் எடுத்தார். பட் அவர் ஒரு வேர்ஷன் ஒன்று சிலது பண்ணுவார்ல, அவரோட விஷயங்கள், அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக. அவர் டேபிளில் இல்லாத படமே கிடையாது. நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல, ஓகே டைரக்டர் ஒரு ஏடி ஒரு 2 படம் பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் தாண்டி ஆண்டனி பார்த்துப்பாரு. இல்லை அது நிச்சயமாக எனக்கு அது இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா என்னை அறிந்தாலும் அவர் எப்படி எடிட் பண்ணார், என் கேரக்டரை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாருன்றது எல்லாம் தெரியும். அதெல்லாம் தாண்டி அந்த டேபிளில் என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்தேன். ஸோ எந்த சீனை இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. எல்லா படங்களும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே போகலாம். ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்கிட்ட. அண்ட் யானை ஆண்டனி சார் தான் பண்ணார். ஸோ ஹரிசர் கூடயே ஒர்க் பண்ணிட்டார். ஏன்னா ஹரிசரோட டேஸ்ட்டுக்கும் அண்ட் இவரோட கட்டுக்கும் அதை கரெக்டாக சூப்பராக பண்ணியிருந்தார். அந்தந்த கதைக்கு அவர் ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு இந்த ஸ்பீடு, ஃபாஸ்ட் பேஸ் ஸ்க்ரீன் பிளேக்கு கரெக்டாக எங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அவர்கிட்ட போனோன்னே ஓகே ஹீ வில் டூ ஜஸ்டிஸ்ன்ட்டு. ஸோ அது பண்ணியிருக்காரு. நீ வர தம்பி நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி தட்டி கொடுத்து கூட்டிட்டு போயிடுவார். ஹரி சார் தான் சொல்லுவீங்களாண்ணா? மாமான்னு கூப்பிடுவேன். பட் டைரக்டர் என்ன ஆல்வேஸ் நான் வந்து டைரக்டரை தான் முன்னாடி வைப்பேன். ஸோ என்றைக்குமே எனக்கு டைரக்டர்ஸ்க்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. சூப்பர்ண்ணா. ட்ரோன் இல்லாத காலத்திலேயே பரபரப்பான விஷுவல்ஸ்னால் கொடுத்தது ஹரி சார். இதில் சொல்லவே தேவை, ஆண்டனி சார் அதையும் பார்த்துப்பாரு. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது காலிட்ட தானேண்ணா? இப்போ காளி மாதிரி தான் தெரியும். நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து உபேந்திராவாக மாறுவேன். சூப்பர். ஓப்பனிங்கில் காளிட்ட பேசுகிறதா உபேந்திராட்ட பேசுகிறதானே ஒரு டவுட் இருந்தது. அந்த ஹேர் ஸ்டைல் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா, செம வலி. அந்த பிரேடிங் நானாக சொன்னது அது. பிகாஸ் அந்த லுக்கு வந்து ஒரு 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த லுக்கை பண்ண நான் கொஞ்சம் லெங்த் ஹேர் வச்சுருந்தேன்.
அதில் அந்த ஜடையை போட்டு அந்த பிரேட் பண்ணணும். அது சும்மா சொல்லிட்டோம். பட் ஆனால் அது பண்ணும்போது இருக்கிற அந்த வலி, அந்த பொறுமை 2.25 மணி நேரம் ஆகும். ஏன்னா அது பண்ணுறவங்களுக்கும் பாவம் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும். ஏன்னா நம்மளது வந்து லாங் ஹேர் கிடையாதுல்ல. அந்த சின்ன ஹேர்லேயே அதை வந்து ப்ளீட் பண்ணி டைட்டாக போட்டு பண்ணுவாங்க. அது உடனே சீனு முடிஞ்சா பரவாயில்ல. காலையிலேருந்து விடியகாலைல ஆரம்பிப்போம், நைட்டு முடியும். அது வரைக்கும் அந்த மண்டை வலி, அந்த குடைச்சல் அதெல்லாம் தாங்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் அவுட்புட் அந்த லுக்காக இன்னைக்கு பேசுகிறாங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கான மெனக்கெடல் ஒன்னொன்றுக்கும் நம்ம பண்ணணும்னு நினைப்போம். அது ஆடியன்ஸை ரீச் ஆகுதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கேரக்டரையும் எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது சந்தோஷமான விஷயம். பொதுவாகவே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய வலி அடிபட்டிருந்தாலும் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை பார்ப்பீங்க. பட் இதில் இந்த கேரக்டர் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவே இருக்குது. மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொரு படம் வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த விஷயத்தை நான் பார்க்கும்போது ரொம்ப வியந்து போனேன்னு சொல்லுவீங்க. இந்த படத்தில் நீங்கள் பார்த்து வியந்தது அப்படின்னு என்ன இருந்துச்சு? இல்லை, இதில் மெயினாக எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து புதுசாக இருந்தது. அதாவது ஆடியன்ஸுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ரெண்டாவது இந்த டெக்னிக்கலாக சில விஷயங்கள் ஹேண்டில் பண்ண விதம், டைரக்டரும் சரி, கேமராமேனும் சரி, எல்லாருமே அந்த அந்த ஒரு இட்ஸ் டீம் ஒர்க். அது வந்து எனக்கு சில விஷயங்கள்லாம் ரொம்ப வியந்தேன் நான். ஒரு ஷேடோலேயே சில விஷயங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் இட் வந்து ஒரு நைட் எஃபெக்டில் நடக்கிற மாதிரியான தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் இட்னா மேஜர் சீன்ஸ். ஸோ அதுக்கான லைட்டிங் ரொம்ப அழகாக ப்ளே பண்ணாங்க லைட்டிங்கில். ஸோ அதெல்லாமே எனக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த கேரக்டர்ஸை அது என்கிட்டேருந்து வேலை வாங்கின விதமும் எனக்கு வந்து அது புதுசாக தெரிஞ்சுது. ஐ திங்க் ஒரு கிளைமேக்ஸ் அப்போது ஆடியன்ஸுக்கு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அது ஐ திங்க் இட் வில் எக்ஸைட் தி ஆடியன்ஸ். ஓகேண்ணா. ட்ரைலர் நான் கிளிக் பண்ணி ப்ரொடக்ஷனுடைய கம்பெனி நேம் வரதுலேருந்து என் கார்டு வரைக்கும் பார்க்கும்போதே தெரிஞ்சது. ஒரு டார்க் நைட்டில் ஸ்டார்ட் ஆகி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகும், என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறதான் ஒரு 2 நிமிஷம் ட்ரைலர் நம்ம பார்க்குறோம். அந்த லவ் சீக்வன்ஸ் சொல்லும்போது சாம்சிஎஸ் லைட்டாக ஒன்று பண்ணியிருந்திருப்பார். அவரோட வேலை எப்படின்னா இருந்தது? இல்லை, சாம் எப்போதுமே எக்ஸல்ட் இன் இஸ் மியூசிக். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டோனிங்காகவே அவர் சவுண்டு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுவாப்புல. மிஷின்லேயும் சரி, ஏன்னா அவர் கூட முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ ஹீஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா பார்டர்லேயும் நான் அவர் கூட ஒர்க் பண்ணேன். அறிவழகன் சாரோட அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அவரோட பயங்கர டேலண்டடான ஒரு மியூசிஷியன். அண்ட் இந்த படத்தில் அவருக்கு வந்து அவருக்கான ஒரு ஸ்கோப் படத்தில் இருந்தது. ஸோ நிறைய இடத்துல ஒரு கேரக்டர்ஸ்க்கும் அவர் யூஸ் பண்ண சவுண்ட்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அது அந்த சீன் எலிவேஷனுக்கு ரொம்ப பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்டு சாங்ஸ் இந்த படத்தில் வந்து கண்ணம்மா பாடலாக இருக்கட்டும், கண்டார கோழி பாடலாக இருக்கட்டும், அண்ட் இந்த டார்க் தீம் இப்போ ரிலீஸ் ஆனது டார்க் தீமாக இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு பேட்டர்னில் அவர் பண்ணியிருந்தார். ஸோ ஐ திங்க் கதைக்கு ஏத்தாப்புல அது என்ன தேவையோ அந்த படத்தை எப்படி எலிவேட் பண்ணி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்றது மியூசிக்கலாக கனெக்ட் பண்ணணும்ல. நம்ம தான் என்ன தான் பண்ணாலும் அதை மியூசிக்கலாக ஆடியன்ஸை உட்கார வச்சு அதை கனெக்ட் பண்ணுறது வந்து அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரோட பயங்கரமான ஒரு வேலை. அதை வந்து ரொம்ப சிறப்பாக சாம் பண்ணியிருக்காரு. ஐம் ஷுர் திஸ் வில் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இதில் இருக்கும் அந்த படத்தில். கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸை பார்க்கும்போது 10 பேர் அழுதா அதை 100 பேராக மாற்றுறது மியூசிக்லேயும் கண்டிப்பாக தான் இருக்குது. கண்டிப்பாக மியூசிக்கு வந்து இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா இதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், ஏன்னா சவுண்டு மிக்சிங்லேருந்து மிஸ்டர் உதயகுமார் எங்களுக்கு பண்ணார். சவுண்ட் மிக்சிங் அதுவுமே வந்து ரொம்ப கரெக்டாக, ரொம்ப எங்கேயுமே வந்து ரொம்ப ஜாரிங் இல்லாமல் எங்கெங்கே வேணுமோ அங்கே பண்ணி, டயலாக் எங்கே இது பண்ணணுமோ அது எல்லாமே ரொம்ப அழகாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாக இட் வில் பி அ ஸ்ட்ராங் ஃபிலிம். ஆடியன்ஸ் ரொம்ப ஏமாத்திட்டீங்களே நீங்கள். ஏன்? நான் அந்த பாட்டு தனுஷ் தான் பாடினார்னு நினச்சேன். தனுஷ் தான் பாடினார். அதுக்கு முன்னாடி அவர் டியூன் போடும் போது அது வந்து ஏஐயில் போட்டு அனுப்பிச்சிட்டாப்ப. நான் அவர் பாடி அனுப்புவார், டியூனாக ஏதாவது பண்ணுவார்னு நினச்சா அவர் தனுஷ் பிரதர் பாடின மாதிரியே ஒன்று அமுச்சு விட்டார். இது எப்படியா நான் போட்டு காமிக்கிறது, என்ன நீ டியூனை போட்டு காமிக்கும் போது நீ அவர் பாடின மாதிரியே போட்ட அப்படின்னு. பட் அது ஆக்சுவலாக ஒர்க். ஏன்னா அவரோட பிட்ச் லெவல் அவரும் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. பட் ஃபஸ்ட்டு வந்து வேறு யாரோ அவர் மாதிரி பாடியிருக்காங்கன்னு தான் நினச்சாருன்னு நினைக்கிறேன். யார் பாடினது அப்படின்னு ஒன்று நான் பிரதர் உங்களை தான் ஏஐயில் போட்டாங்க அப்படின்னு கூட இருந்து சம்பவம் பண்ணிட்டு. ஆமாம். பட் அவர் வந்து சாங் டியூனாகவும் அந்த
அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து இட்லி கடை ஷூட் போயிட்டு இருக்கும்போதே காமிச்சிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு கட்டு ஒன்று காமிச்சேன் அவருக்கு. அது ஒரு படத்தோட ஒரு ஃபீலுக்காக காமிச்சிட்டு இசட் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ அவருக்கு தெரியும்ல, ஸோ இது ஒரு குவாலிட்டியான ஃபிலிமாக இருக்கும் அப்படின்றது அவருக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த டியூன் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க, சார் இதை போட்டு காட்டுங்க அப்படின்ட்டு. அது வந்து இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸாக படத்தில் வந்து இந்த லவ்வுக்கான ஒரு சாங்காக இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக பண்ணி பிக்சரைஸும் சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் வீடியோ சாங் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதிரி கலர் டோன் பிளாக் ரெட்டு இதெல்லாம் நம்மளை தேடி வருதா, நம்ம தேடி போகிறோமா? அருண் விஜயையும் இந்த கலர் டோனையும் பிரிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இது தேவ் ட்ரைட் அ லாட் ஆஃப் நியூ ஸ்டஃப் இந்த ஃபிலிம். ஏன்னா எல்லாமே டார்க் கிடையாது. வி ஹாவ் நைஸ் ப்ரீஸி சீன்ஸ் நிறைய இருக்குது படத்தில். எல்லாம் இது வந்து யூனியன் பிரதேசத்தில் நடக்கிற பாண்டிச்சேரி, கோவா, ஸோ இந்த மாதிரியான இதுதான் ஃபீல் தான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணார். பிகாஸ் அந்த கலர் டோனாக இருக்கட்டும், அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவர் எல்லாமே எதுவுமே ரொம்ப நீட்டாக அவருக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ரூவன் இருக்கணும், ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் இருக்கணும், அந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ் தான் ஹீ செலக்டட். ஸோ நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்போ தான் வந்து ஒரு கிராண்டியூராக ஒரு விஷயம் ஒன்று வரும். அண்ட் அதில் நிறைய வலிகளும் இதுவும் இருக்கும். நம்ம சொல்கிற அந்த சீனே வந்து ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் காட்டும் போதே இவனோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்னன்றது, அவன் அதுக்கு பின்னாடி போய் நிற்கிறான்னா அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு சொல்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேமாகவும் அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் பிளான் பண்ணார். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைட்டிங் ட்ரை பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு நிறைய த்ரில்லர்ஸ் வந்து அமைஞ்சுது. ஸோ அதில் வந்து எனக்கு சிலது நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் அந்த டார்க் மூடு வரும்போது நிறைய ட்ரை பண்ணி வேறு மாதிரி இது பண்ணோம். பட் எனக்கு என்னமோ அது ஆடியன்ஸ் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி த்ரில்லர் ஸ்கிரிப்ட்ஸ் என்கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி தட் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தான் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக. யார் என்ன சொன்னாங்க நமக்கு ஓகே. ஒரு சில ஹீரோ நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த வின் பண்ண குதிரைன்னு சொல்லுவாங்க. ஒரு குதிரை வின் பண்ணிகிட்டே இருக்கும், அந்த குதிரையில் மேலே தான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் உங்களை பார்க்கும்போது இந்த குதிரை ஒரு படம் 2 படம் எந்த டைரக்டர்னாலும் ஓகே, நம்ம நம்புகிறோம், கதை நல்லா இருக்குது, ஒரு தைரியம் இருக்கும்ல, ஒரு ஸ்டஃப் இருக்கும், பார்த்துக்கலாம் என்னன்னாலும். எங்கேருந்து நான் வருது இந்த ஸ்பார்க்கெல்லாம்? இல்லைப்பா, அது ஐ திங்க் இந்த டைம் நமக்கு கொடுத்த பாடங்கள், நம்ம கற்றுக்கிட்ட பாடங்கள், இந்த டைமில் இந்த ஒரு டியூரேஷனில் நம்ம சினிமாவில் வந்தோம், இவ்வளோ நாள் நம்ம ஒர்க் பண்ண ஒரு விஷயத்தில் கிடைச்ச ஒரு அதே மெச்சூரிட்டியாக இருக்கலாம், அனுபவமாக இருக்கலாம். ஸோ அதுதான் ஐ திங்க் இட்ஸ் ஹோல்டிங் மீ. அண்ட் நான் வந்து எப்போதுமே டிரெக்டர்ஸ் ஐ நோ தட் நம்ம வந்து ஒரு டவுன்ஃபாலில் இருக்கும் போது ஒரு கேப் நமக்கு ஒன்று வரும். அந்த கேப்பில் நம்ம என்னெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்போம், எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோன்றது எனக்கு தெரியும். என் மைண்டு ஒர்க் பண்ணுறது சரி, ஃபிசிக்கலாக நான் ஒர்க் பண்ணுறது, என்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அடுத்த படத்தில் நம்ம அதை அடிக்கணுன்ற அந்த ஒரு இது வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கு என்னோடய டிரெக்டர்ஸும் நான் பார்ப்பேன். நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ இப்போ ஹிட்டு கொடுத்த டைரக்டர்ஸை மட்டும் நான் பார்க்குறேன், கதையை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அண்ட் அவங்களுக்கு அந்த கேப் இருந்தால் கூட ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்லாம் இல்லை, அவங்கள்ட்ட கண்டிப்பாக அது ஒரு ஃபயர் ஒன்று இருக்கும், இதை ப்ரூவ் பண்ணணுன்னு அந்த டைரக்டர்ஸும் இருக்கும். அப்படி வந்தது தான் அறிவழகன் சார். அவர் ஒரு கேப்புக்கு அப்புறம் வந்தார், குற்றம் 23 வாஸ் அ பிக் டைம் ஹிட் ஃபார் மீ. அப்புறம் தடையறத்தாக்க மகிழ் சார், அப்புறம் தடம் மகிழ் சார். ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு அப்படி தான் ஐ நோ த பெயின் அண்ட் அது என்ன பண்ணும் அந்த கேப். ஸோ அது வந்து அந்த இதை நான் ரொம்ப நம்புவேன். அண்ட் அப்படி நான் கேட்ட கதையில் ஐ திங்க் திருக்குமரன் சாரும் ஒரு பெரிய கேப் அவருக்கும். படம் பண்ணிவிட்டு ஒரு 4-5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் கேப்பு. ஆனால் அந்த கேப்பில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஒர்க்கை பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்கணும்ல. ஸோ அது மட்டும் எனக்கு நம்பிக்கை இருந்தது, he will do something அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வீண் போகலை, இஸ் given his best. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த டிரெக்டருக்கும் ஒரு எங்கேயோ போயிட்டு வந்தோம், என்னென்ன பண்ணோம், அருண் விஜய் நம்மளை நம்பினாப்பா, உண்மையிலே நம்ம வேற மாதிரி பண்ணிடுவோம், அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட் ஏதாவது ஓடி இருக்கும். இல்லை நிச்சயமா அது ஒன்று இருக்கு, என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கேயுமே. இப்போ மகிழ் பார்த்துங்க 2 மூவி நம்ம பண்ணாரு, கடைசி இவங்க விடாமுயற்சி, நமக்கு ஸ்டார்ட் ரோலிங் ஆக்ஷன். அருண் விஜய் நம்மளை நம்பினா அந்த மூவி பண்ணோம், அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம். அவர் அன்னைக்கு நோ சொல்லியிருந்தாருன்னா வேற ஹீரோக்கு போயிருந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஓகே அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம்
இல்லை அதுதான், ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ வெரி ரொம்ப க்ளோஸ் கனெக்ட் வித் என்னோட டிரெக்டர்ஸ். நான் எப்போதுமே நான் அவங்க என்னை நம்புகிற மாதிரி நான் அவங்கள நம்புவேன். எதா இருந்தாலும் நம்ம வந்து படத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஹெல்த்தி டிஸ்கஷன் தான். அங்கே போயிட்டு அவர் வந்து 4 தடவை பண்ண சொன்னால் கூட, இல்லை இப்படி எடுக்கிறாரு அப்படி எடுக்கிறாருன்னா கூட, we are ரெடி. நம்ம ஆக்டர்ஸ் நம்ம அதை பண்ணுறது தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அது டிரெக்டர்ஸ்க்கு என்ன கம்ஃபர்ட் ஜோனில் அவங்க விருப்பப்படுறாங்களோ அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. அண்ட் நான் எந்த கொஸ்டினும் நான் கேட்குறதில்ல. இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னா நான் பண்ணிவிடுவேன். பிகாஸ் ஐ நோ தே நோ பெட்டர் இல்லை. ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அவர் மேலே நான் வச்சிருக்கிறது வந்து டிரெக்டர்ஸ் லைக் இட். ஐ டோன்ட் கொஸ்டின் தெம். ஏன்னா அந்த எல்லாமே நான் வந்து ஷூட்டிங்க்கு முன்னாடியே கொஸ்டின் பண்ணி அதுக்கான ஆன்சரை வாங்கிடுவேன். ஷார்ட்டில் நம்ம எதுவும் ஸ்பாட்டில் நம்ம எதுவுமே பேசுறது கிடையாது. ஸோ வி நோ தட் இஸ் டூயிங் இஸ் ரைட் ஜாப். ஸோ நம்ம வந்து அதில் எங்கேயுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். பொதுவாக இந்த நடிகர்கள் பலரும் இந்த மாதிரி இருந்தாலே நிறைய படம் ஃப்ளாப் ஆகாமல் நல்லா ஓடுங்கிறது தான் என்னோட நம்பிக்கையாக இருக்குது. பிகாஸ் நிறைய டைரக்டர் சொல்லியிருக்கிறாங்க, டைரக்டருடைய கையிலேயே ஹீரோ இருக்க மாட்டாங்க. சொல்லும்போது ஒன்று, அங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சில சீக்வன்ஸ் அவங்களே மாற்ற சொல்லிடுவாங்க. ஆனால் ஹீரோ வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மூவி போச்சுன்னா டைரக்டருடைய ஃப்யூச்சரே காலி. அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபாலோ திஸ். ஐ எம் ஆல்வேஸ் அ டிரெக்டர்ஸ் ஆக்டர். ஐ கிவ் மை செல்ஃப் டு த டிரெக்டர். ஏன்னா அவங்க தான் கேப்டன் த ஷிப். அவங்க குட் ஆர் பேட் அவங்க தான். நம்ம அந்த நம்பி ஒரு விஷயம் நம்ம போகிறோம் இல்லையா, எல்லாமே அதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிடுவோம்னு நான் நினைப்பேன். மற்றவங்கள பற்றி எனக்கு தெரியாது. ஒரு சினிமா குடும்பத்தில் இருந்து வந்தனால தான் இந்த மாதிரி நான் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறதுலாம் டவுட்டு. நமக்கு திறமை இருக்கணும். நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படின்னு தெரியல, பட் சினி ஃபீல்டில் அப்படி கிடையாது. உங்களும் மக்கள் நம்பணும். டெய்லி நாளுக்கு நாள் ஒரு பயம் இருக்கும்ல, இப்போ இருக்கானா? இல்லை, நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அதை நம்மளை நம்பி ஒரு என்டர்டெயின் பண்ணுறோம். இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அந்த படத்துலேருந்து டேக்அவே இருக்கும், இல்லை நம்மளை பிடிச்சி படங்கள் பார்க்க வராங்க. ஸோ ஏதோ விதத்தில் அவங்கள வந்து தங்களை மறந்து அதை ரசிக்கணும் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். சக்ஸஸ் ஃபெயிலியர் என்றது வந்து அதை தாண்டி ஒரு நடிகனாக நம்ம வந்து ஹவு வி கேன் கீப் கோயிங் அண்ட் டூயிங் ஜஸ்டிஸ். நம்ம பண்ணுற வேலைக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமான்றது தான் என்னோட பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு பயத்தோடு தான் நான் எப்போதும் நம்ம ஒவ்வொரு படமும் நான் பண்ணும்போது என்னோட முதல் படம் மாதிரி எப்படி கேர் எடுப்பனோ, இல்லை அந்த ஒரு பயத்தோடு நான் பண்ணுவேனோ, அந்த ஒரு பயம்னா பயபக்தி கரெக்ட் அது இருக்கணும் இல்லையா. எந்த தொழிலாக இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டோட பயந்து இருப்போம். 30 வருஷம் ஆல்மோஸ்ட் 30 வருஷம் ட்ராவல் பண்ணிட்டோம். என்ன பண்ணாலும் இது தானே பார்த்துக்கலாம் அதுதானே சொல்லுவாங்க. அந்த மாதிரினா இது அந்த ஆட்டிடியூட் எப்போதுமே ஒர்க் அவுட் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இன்றைக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு ஷார்ட் அப்போது அந்த எப்போதுமே டெய்லி நம்ம வந்து கேமராவை தொட்டு கும்பிட்டு அந்த தேங்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கும்பிட்டுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அதுதானே கடவுள். நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். அதை நம்ம வந்து ரொம்ப சின்சியராக பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம கூடயே, நம்ம எங்கே ஏதாவது ஸ்லிப் ஆனால் கூட அது நம்மளை தூக்கிட்டு வரும். இந்த ஒரு பிஹேவியர் நமக்கு எப்போதும் தேவைன்னு நினைப்பேன். இவ்வளோ தலைமுறையில் நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க. இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த தலைமுறை எப்படின்னா இருக்காங்க? நான் ஏதோ இந்த தலைமுறைன்னா நாங்கள் என்னமோ ஆதி காலத்தில் வந்த தலைமுறை மாதிரி சொல்கிறேன். இல்லை, என்னென்னா நான் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் எவ்ரி டெக்கேட் ஒரு சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும். பசங்களாக பார்த்தீங்கன்னா, நான் ஜென்ரலாக ஜென்சி கிட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட். யாரையுமே நீங்கள் வந்து லேசாக இடப்பட முடியாது. நம்ம இருந்த அவங்க ஏஜில் விட இவங்க நம்மளோட ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் தே நோ எவ்ரி திங். ஒன்லி திங் இஸ் தட் நம்ம சில விஷயங்களை அவங்கள பக்குவப்படுத்தி, அதாவது இந்த சென்ஸ் ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கணும். அது வந்து நம்ம அது பண்ணிட்டோம்னா தி ஆர் தி பெஸ்ட். ஏன்னா நம்ம சில பொறுமையாக அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னென்னா உடனே நமக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சில விஷயங்கள் நடக்கிறாங்க. அண்ட் ஃபெயிலியர் அவங்களால டக்குன்னு ரிசீவ் பண்ண முடியல. ஸோ அதெல்லாமே வந்து வி ஷுட் டெல் தம் ஆஸ் அ பேரண்ட். நம்ம வீட்டில் தான் நம்ம வந்து லைட்டாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை வந்து பக்குவப்படுத்திட்டோம்னா அவங்கள மாதிரி ஸ்மார்ட்டான கிட்ஸ் நம்ம பார்க்கவே முடியாது. அண்ட் தேர் வெரி கேப்பபிள் ஆஃப் எனி திங். நம்மலாம் அந்த ஏஜ்லலாம் அப்படி இதுவே கிடையாது. அண்ட் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம ஆக்டராக நம்ம கிரியேட்டராக அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்மளும் நம்ம மாற்றிக்கிறது தானே பெட்டர். ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு விஷயத்தை நம்மளும் கொடுக்க முயற்சி பண்ணணும். அதுதான் ஐ திங்க் இட்ஸ் வைஸ் இனஃப். ரெட்டை தலை நிஜத்தில்
இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தலை ரேசிங்கில் போயிடுச்சு, இன்னொரு தலை பொலிட்டிக்கல் போயிருக்காங்க. இந்த விஷயத்த ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவங்க கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்களா? உங்களுடைய பார்வையில் எப்படின்னா இருக்கு? இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அந்த டிசிஷன் அவங்க எடுத்தது வந்து இட்ஸ் சம்திங், ஒரு பெரிய கட்ஸ். 2 பேருக்குமே பெரிய கட்ஸ் வேணும். ஸோ ஐ திங்க் அது வியப்பாகவும் இருக்குது. ஏன்னா எல்லாரும் அந்த தைரியம் இருக்கா அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த டாப் டைமில் அவரும் வந்து டக்குன்னு போயிட்டு ஒரு ரேசிங் இந்த சைடு போகிறாரு, ஒருத்தர் அவருக்கு நான் பொலிட்டிக்கல் சைடு போகிறாரு. அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குது. வேறெவர் தே ஆர் கோயிங், தே லீடிங் டு சம்திங். ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் தானே அவங்க பண்ணுறாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேஷனும் அவங்க நினச்ச ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. இவங்க 2 பேருமே அவங்களுடைய ஃப்யூச்சர் இதுதான், அவங்களுடைய கோல் இதுதான். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கோல் இருக்கும், பட் நம்ம வெளியிலேருந்து புரிஞ்சுக்கிறது அதுதான். உங்களுக்கு ஒரு கோல் இருக்கும்லண்ணா, என்னுடைய ஃப்யூச்சர் இதுதான், இதை நோக்கி தான் டெய்லி நான் ஓடிட்டுருக்கேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா என்னென்னா இருக்கு? இப்போதைக்கு சினிமாவை தவிர நம்ம வேறு எதுவும் யோசிக்கிறது இல்லை. முன்னாடியிலேருந்து நான் யோசிச்சதில்லை. இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் நம்ம அடைய வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. சினிமாலேயே நிறைய விஷயங்கள், ஒரு நடிகனாகவே நான் இன்னும் நிறைய பண்ணணும். நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, நான் பண்ணாத விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அண்ட் இப்போவும் நம்ம என்ன நான் தயார் நிலையிலே வச்சுக்கணுன்னு தான் நான் விருப்பப்படுறேன். அப்டேட் மை செல்ஃப். இப்போ இருக்கிற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபாரின் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம என்ன ஆடியன்ஸ் இதை பார்க்குறாங்கல்ல. ஸோ அதில் நம்ம எப்படி அடாப்ட் பண்ணி நம்ம we can give good films to the audience. அதுதான் மைண்ட் செட்டாக இருக்குது. எல்லாமே எனக்கு இப்போ வந்து சினிமாவை சுற்றி தான் இருக்குது. மேபி சினிமாவில் வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரலாம். ஸோ ஐ லைக் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி ஸோ மச். எனக்கு வந்து கொரியோகிராஃப் பண்ணணுன்னு ஆசை. பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு ஆக்டிங் தான் மைண்ட் செட் ஃபுல்லாகவே. அதை முதல் நம்ம பூர்த்தி செஞ்சுட்டு ஓகே வி ஹவ் டன் அப்படின்ற ஒரு திருப்தி வரணும். அது வந்துருச்சுன்னா தென் ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். கண்டிப்பாண்ணா. லாஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது, ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ரோல் மாடல் ஒருத்தர் சொன்னீங்க. இப்போது ஸ்டண்ட்னா உங்களோட ரோல் மாடல் யாராவது இருப்பாங்களா? இல்லை, ஆக்ஷன் ஃபிலிம்ஸு நம்ம வந்து அப்போலேருந்து பார்த்து ப்ரூஸ்லிலேருந்து, ஜாக்கி சான்லேருந்து, சில்வஸ்டர் ஸ்டாலன்லேருந்து, ஷ்வார்ஸ்நெகர்லேருந்து எல்லாரும் நம்ம பார்த்து வளர்ந்தது தான். நம்ம ஊரில் விஜயகாந்த் சார் தான் எனக்கு பெரிய ஒரு ஆக்ஷன் அப்படின்னா அவர் தான் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணார். எம்ஜிஆர் சார் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு ஸ்டைல், அவரோட கம்பு சுற்றுற ஒரு ஸ்டைலு, கத்தி சுற்றுற ஒரு ஸ்டைலு. ஏன்னா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர்கிட்ட. அவர் மாடகுலம் ரவின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மாஸ்டர், அவர் எம்ஜிஆர் டைமில் இருந்தவர். அவர்கிட்டேருந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டு எனக்கு அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. ஸோ அப்படி தான் நான் ஒன்றும் முறையாக கற்றுக்கிட்டேன். பட் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது எங்கள் டைமில் நான் வரும்போது விஜயகாந்த் சார் தான் மாஸ்னா, அப்படி ஒரு ஆக்ஷனில் அவர் தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவார். ஸோ அதெல்லாம் என்னை வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆச்சு. அண்ட் ஒரு ஸ்டேஜில் என்னென்னா பிரியம் படம் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னோடய 2வது படம். விஜயகாந்த் சாரோட செட்டு பக்கத்தில். ஸோ தட் வாஸ் சம்திங், ஒரு சூப்பர் ஜெஸ்டர் அவர். ஏன்னா ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் எனக்கு பிரியமில் ஸ்டண்ட்டு கோரியோகிராஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, விஜயகுமார் சன்னு பண்ணுறாரு சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கார். ஸோ அப்போ கூப்பிட்டார் லன்ச் டைமில். போனேன். அப்பா இவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அருண் பார்த்து பண்ணணும் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு அட்வைஸ். நான் யாரை வந்து அப்படி பார்த்தனோ, ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பேஸை தான் நான் வந்து எப்போதுமே நான் பார்ப்பேன். ஏன்னா பிகாஸ் ஆக்ஷன் எல்லாருக்கும் அது செட் ஆகிடாது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து அது நம்புகிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அது விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தது. ஸோ எனக்கு அது ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. ரஜினி சார், கமல் சார் அது ஒரு சைடு இருந்தாலும் இவர் ஒரு தனி ட்ராக்ல போயிட்டுருப்பார். அவர் படங்கள் பார்த்தீங்கன்னா பிஎன்சி தனியாக ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போல்லாம். இவங்க 2 பேர் இருந்தாலும் அவர் சைடு ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ அது எனக்கு அந்த பொசிஷனிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் ஐ வாண்டட் டு என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன, அதை வந்து பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பமாக இருந்துச்சு. எனக்கு அமைஞ்ச கேரக்டர்ஸ், எனக்கு வந்து அமைஞ்ச ஆக்ஷன், ஆடியன்ஸ்டேருந்து அந்த ஒரு வரவேற்பு கிடச்சிது. ஸோ ஐம் ஜஸ்ட் கீப் கண்டினியூங் டூயிங் இட். அண்ட் அதில் நம்ம எப்படி எக்ஸல் பண்ணலான்றதும் நான் பார்க்குறேன். வித்தியாசமான கதாபாத்திரங்கள், அதில் ஒரு ஆக்ஷன் அண்டருக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. கண்டிப்பாண்ணா. இப்போது ஒரு கதை ஃபிக்ஸ் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறோம்ல, அது ஹீரோவாக இருந்து சொன்னால் ஓகேவா, வில்லன்ல இருந்து சொன்னால் ஓகேவா? மக்களுக்கு இந்த கதை போய் சேரணுமா? உங்களுக்கு அது முடியலையா?
படமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர். அதில் டேக்அவேஸ் நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். இந்த படத்துலேயும் சில நல்ல விஷயங்கள் அங்கங்கே இருக்கும். அதாவது நான் சொன்னேன்ல, ஒரு தின் லைன், ஆசைக்கும் பேராசையும், அது அந்த விஷயம் இது இப்படி தான் எண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று வரும். அது எந்த கேரக்டர் சொல்லுதுன்றதை விட அது எப்படி போய் ஆடியன்ஸை கனெக்ட் ஆகுது, எந்த கேரக்டர் மூலயமா கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அது கனெக்ட் ஆனே அது போய் சேர்ந்தா இட்ஸ் வண்டர்ஃபுல். ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா சில 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 படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட் இருந்துக்கிட்டு, எல்லாருக்கிட்டையும் ஒரு கிரே ஷேட் இருக்குல்ல, அந்த கிரே ஷேட் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், இல்லை நமக்குள்ளேருந்து வெளியில் வருது அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து அந்தந்த கேரக்டர் எப்போ அவங்கள்ட்டேருந்து அந்த 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 விஷயம் வெளியில் வருது அப்படின்றது தான் இந்த படத்தில் ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கும் அண்டர் கரண்ட்டில். நிறைய பேர் ஹீரோன்னு சொல்லிட்டு வில்லனாவே நிஜ வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம சினிமாவில் தானே வாழ்ந்து காமிச்சிருவோம். ஒரு வணங்கான்னு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு மூவியாக இருந்தது. வணங்கானுக்கு அப்புறம் ரெட்டத்தலை வந்தால் ஓகே, பட் வணங்கானுக்கு அப்புறம் இட்லி கடை. இட்லி கடைக்கு ஒரு ஆடியன்ஸ் உங்களை ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபிலிம் பார்த்துருப்பாங்களே, அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்குறாங்களா, இந்த கதை சொல்லும்போது நெகட்டிவ் ஷேட் ஆடியன்ஸ் ஏதாவது நினைப்பாங்களா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா, இவங்களை நம்ம எப்படி புரிய வைக்கிறது, ஏதாவது ஒரு பயம் ஏதாவது இருந்துச்சானா? எனக்கு பயமே இல்லை பிரதர். ஏன்னா என்ன இருந்தாலுக்கு அப்புறம் தான் குற்றம் 23 பண்ணேன், 23 பண்ணேன், பெரிய ஹிட்டு பண்ணாங்க. ஸோ ஆடியன்ஸ் இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் அந்த இட்லி கடை பண்ணதுக்கு தனுஷ் பிரதர் தான் ரீசன். ஐ வாண்டட் டு டூ தனுஷ் பிரதர்ஸ் டிரெக்ஷன். அண்ட் இந்த இந்த அந்த கதை வந்து ஆடியன்ஸ்ட்டு வந்து ரீச் ஆகணும்னு நினச்சேன். அந்த கதை வந்து அந்த மாதிரி, ஏன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு ஒரு அருமையான ஒரு கதை. ஸோ அதில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். கதை கேட்டவுடனே தட் வாஸ் மை திங். பட் ஆடியன்ஸுமே வந்து இப்போ அப்படிலாம் மைண்ட் செட்டே கிடையாது ஆடியன்ஸுக்கு. அந்த கேரக்டரை எப்படி பண்ணியிருக்கேன், இப்போ என்ன அந்த படத்தில் வெறுத்தானுங்கல்ல, வெறுக்க வச்சோம்ல, தட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் தட் கேரக்டர். இப்போது அது வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் அவர் அது வேறு மாதிரி பண்ணி அதை பாசிட்டிவ் ஆக்கிட்டார், அது வேறு விஷயம். பட் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் அருண் விஜய் என்ன பண்ணியிருக்காரு, அதுதான் மைண்ட் செட்டாக இருந்தது. ஏன்னா பிகாஸ் நான் அதை ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஈவன் என்ன இருந்தாலையும் அது இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டாங்கன்றது அவங்க கொடுத்த அந்த வரவேற்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். பட் இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு இரு கேரக்டர்ஸாக தான் இருக்கும் ஆடியன்ஸை. ஸோ ஐ எம் ஹாப்பி அபவுட் தட். கண்டிப்பாக விஜயகாந்த் சாருக்கு எப்படி ஒரு கட்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு கட்ஸ். அவர் தேங்க்யூ ஸோ மச். சரத்குமார், விஜயகுமார், இவங்க 2 பேர் சொன்னோன்னே நம்ம மக்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷுவலேஷன் ஒன்று ஓடும்ல, அது மாதிரி இப்போ 2 பேருன்னா யாருன்னா சொல்லுவீங்க? இல்லை, அது அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா பண்ண படங்கள் அவங்க தொடர்ந்து சேரன் பாண்டியனாக இருக்கட்டும், நாட்டாமையாக இருக்கட்டும், நட்புக்காகவாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல் ரோல் அப்பாவுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அமேசிங் கேரக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும் போது தான் அது வந்து இருக்கும். ஸோ அது இப்போது ஐ திங்க் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. உடனே அவங்க கூட ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வித்தியாசமாக எல்லாருமே வாண்ட் டு டூ. இப்போ எல்லா ஹீரோஸுமே அப்படி தான் போகிறோம். இல்லை லாஸ்ட் ஃபிலிமில் அதே மாதிரி தானே இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம், இவர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கே. ஏன்னா ஆடியன்ஸும் ஷுடன்ட் ஃபீல் த சேம் இல்லை. பட் அப்போ அது கிடையாது. அப்போ வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் அவங்க மைண்ட் செட்டே. ஸோ இதில் வந்து இவங்க 2 பேரும் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். இந்த தடவை வந்து என்ன ஒரு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போகலாமேன்றது தான் எங்களுக்குமே அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு அப்படி ஒரு அந்த காலத்தில் இருந்த மாதிரி கண்டினியூஸாக 2 பேர் பண்ணுற மாதிரி இப்போ அது பண்ண முடியல அப்படின்றேன். ஸோ மைண்டில் எதுவும் வரலன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பேசிட்டோன்னா நீங்கள் யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை, டக்குன்னு ஏதாவது சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். நிறைய முக்கியமான சீக்வன்ஸ்லாம் டூப் போடுறாங்களே. நான் இப்போ கடைசியாக சுப்ரீம் சுந்தர் ஒருத்தர் மீட் பண்ணேன், பேசும்போது சொன்னார், நாங்கள் ஹீரோஸ்க்குலாம் டூப் போட்டுறோன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு சில பேர்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. அஜித் சார்னா கடைசியாக நான் பண்ண 4 படத்துக்கு டூப்பே வேண்டான்னு சொல்கிறாரு, எங்களுக்கு தான் அது ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கட்ஸ் அதிகமாக இருக்கு, நீங்கள் டூப் போடுவீங்களா டூப் போடாமல் பண்ணுவீங்களாண்ணா? ஆடியன்ஸுக்கே தெரியுமே நான் போட மாட்டேன். அதுதானே அதுதான் we are trained for. இப்போ எப்படி எனக்கு வந்து இப்போ ட்ரைனிங் இல்லை, நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். நம்ம அதில் தானே ட்ரெயின் ஆகிருக்கோம். அது நம்மளோட
அது பண்ணுறதுக்கு கிடைச்ச ஒரு ஹை நமக்கு எதுவுமே இல்லை. இப்போ என்ன தான் கிராஃபிக்ஸ் வந்தாலும் சிஜி வந்தாலும் அது நம்ம ஒரிஜினலாக பண்ணும்போது கிடைக்கிற அந்த ஒரு திருப்தி எதுலேயுமே இருக்காது. எங்கள் அப்பா இன்றைக்கும் சொல்லுவாங்க, அப்பா இவ்வளோ வந்துருச்சு ஏன் நீ பண்ணுற அப்படின்னு கேட்பாங்க. ஐ ஆல்வேஸ் டூ தட். என்னோட ஸ்டண்ட் இயக்குனர்கள் எல்லாருமே எனக்கு அவங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருப்பாங்க. ஒன்று சொன்னால் இங்கே ஜம்ப்னா சார் அங்கே போயிடுவாருன்னு தெரிஞ்சு கேமராவை கொஞ்சம் வைட் பண்ணிடுவாங்க. ஸோ தே நோ எனக்கு என் கூட ஒர்க் பண்ண எல்லா ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸும் தெரியும். மோஸ்ட் ஆஃப் இட் ஐ ஒர்க். ஸோ அந்த விதத்தில் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு டூ மை ஓன் ஸ்டன்ட்ஸ். அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சக்ஸஸ் மூவி கொடுத்தாச்சு, மிட்ல சூப்பர் ஹிட்டை கொடுத்தாச்சு. ரெட்டத்தலைக்காண்டி வெயிட் பண்ணுறோம். தேங்க்யூ. அப்கமிங்கில் உங்கள் மதர் சொன்ன மாதிரி தான் தம்பியும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அடுத்த வருஷம்லாம் வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். எதை நினச்சி தமிழ் சினிமாவுக்கு வந்தீங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் போவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் நேரம் ஒதுக்கு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம்.